மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு, எந்த கிரகம் சாதகமாக இருக்குது, எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம், எந்த கிரகத்துக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும், அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போகிறது, நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம். செவ்வாய் தை மாதம் 1ஆம் தேதி மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மகரத்துக்கு போகிறாரு. அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போகிறாரு. ஸோ மகர ராசியில் செவ்வாய் வரப்போகிறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சம் அடையுது. அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வார்த்தைகளும் சரி, தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதோட புதன் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. மீதி நாள் தை 20ஆம் தேதி வரைக்கும் அவர் மகரத்தில் இருப்பார். 20க்கு மேலே கும்பத்துக்கு வராரு. ஸோ 3 பயிற்சிகளை ஒரு மாதத்தில் ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க, அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும், எதை கவனத்தில் கொள்ள வேண்டும், எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கோம். சுக்கிரன் தை 1 முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கிரன் சொல்கிற கிரகம். அந்த சுக்கிரன் கிரகம் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 80% நாட்களை அந்த மகரத்திலே 23ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ மீதி இருக்கிற ஒரு 9 நாள் 8 நாள் கும்பத்தில் இருப்பார். அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டா அது மாதக்கோள். அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும். ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போகிறாரு. இந்த மகர ராசியில் சூரியன் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போகிறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மிதுன ராசி நேயர்களே, தை மாத ராசி பலன். மிதுனம் காலபுருஷனுக்கு 3வது ராசி. இந்த மிதுனம் அப்படிங்கிற சொன்னாவே அறிவு, தெளிவு, புத்தி, இப்படியான கிரகம் தான் புதன். அந்த புதன் வலுத்த புதன் நல்ல நிலையில் உள்ள ராசி தான் அந்த மிதுனம். சாதுரியமாக பேசக்கூடியவர்களும் சமயோகிதமாக யோசிப்பவர்களும் இந்த புதனுடைய காரகத்தினுள் வருகிறார்கள். அவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எந்த இடத்திற்கு எப்படி பேச வேண்டும், அதற்கு தகுந்தாற்போல் தன்னை வடிவமைத்துக் கொள்வதில் மிதுனத்துக்கு தனி சிறப்பே உண்டு. ராசியின் மீது குரு வருகிறார் அப்படின்னா தன்னைத்தானே மிகவும் நேர்த்தியாக உருவாக்கி கொள்வதில் கவனம் கொள்ளக்கூடிய காலம் இந்த மிதுனத்தினுடைய காலம். இது எத்தனை நாளாக நம்ம சரியாக பராமரிக்க பண்ண முடியல, ஏதாவது முயற்சி செய்துகிட்டே இருக்கிறோம், அந்த முயற்சிகளை தொய்வு இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்கல்ல, அதுக்கான உரிய காலம் இப்போ வந்துடுச்சிங்க. இந்த தை மாதத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கறது. சரி, குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரனை வீட்டை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு புத்திர பாக்கியத்தை வலுப்படுத்துகிறார். குழந்தைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியும் குழந்தைகளால் மன நிம்மதியும் ஏற்படுத்த காத்திருக்கிறாருங்க. அவருடைய குருவுடைய 7ஆம் பார்வை தனுசில் பார்க்குறாரு. அதனுடைய 7ஆம் பார்வையாக குரு பார்க்கும் இடம் தனுசு. ஸோ இந்த ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னும் போது மனைவி வழியில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள், மனைவியோடு இருந்த மனைவியுடைய உறவுகள் இருந்த மனக்கசப்புக்கள் அத்தனையும் நீங்கி இந்த மாதத்திலிருந்து அதுக்கான புது அத்தியாயம் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அதோட தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். இந்த ராகு தான் ஏற்கனவே சொன்னார் போல அதிக பிரம்மாண்டமான எண்ணங்கள் கொண்டது ராகு. அது 9ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால் நீங்கள்
பாக்கியம் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு யாரிடமாவது பொருளாதாரத்து இழப்புக்கு சரியான தேர்வு செய்ய வேண்டும். பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ அதிக ஆசைகள், இந்த பணத்தை இவ்வளோ கொடுத்து இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த தை மாதத்தில் இருக்குதுங்க. அதோட 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 8இல் மறைகிறார். 5க்குரியவர் 8இல் சுக்கிரன் இருப்பது நீங்கள் பூர்வீகத்தில் இருந்த சில விஷயங்கள், சொத்து தகராறு, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கசப்பான அனுபவத்தை கொடுக்குங்க. ஏன்னா 5க்குரியவன் 8இல் மறையும் போது இந்த பூர்வீக பிரச்சனை கட்டாயம் இருக்கும். அதோட பிள்ளைகளால் சில மனக்கசப்புகளும் வந்து சேருங்க. 6க்குரிய செவ்வாய் 8இல் இருக்கார். 6க்குரிய செவ்வாய் 8இல் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா கடன்கள், அதனால் சில அவமானங்களும் ஏற்பட காத்திருக்குங்க. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை எவ்வளோ சீக்கிரமாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அது முடியுங்க. இல்லைன்னா கொஞ்சம் சிரமத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதோட 4க்குரியவன் புதன், அவன் 8இல் இருக்கா. இதுவும் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. 4க்குரிய புதன் 8இல் இருக்கும்போது உங்களுக்கு வீடு மனை விஷயத்தில் சரி, வாகனங்கள் சரி, செலவுகள் இருக்க செய்யும். ஸோ நீங்கள் அந்த மாதத்தில் வாகனங்கள் ஏதாவது ரிப்பேர்னால் உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்குதுங்க. சனி 8க்கு உரியவன் 10இல். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதுல நல்ல நிலையில் இருக்குங்க. ஏன்னா அவர் 9க்கு உரியவராக இருக்கிறாரு. ஸோ தொழில் வளர்ச்சியில் எந்த குறைபாடும் இருக்காதுங்க. 6ஆம் அதிபதி 8இல் சஞ்சரிக்கும் காலம் உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குது. அப்போது முதுகு தண்டுவட பிரச்சனையும் உங்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் 10இல் சனி இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கருத்தில் கொண்டு அதில் உங்களுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கிறது என்றால் நீங்கள் நிச்சயமாக புதிய தொழில் தொடங்கலாம். அதோட 7ஆம் அதிபதியான குரு லக்னத்துக்கு வருகிறார். நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடை இப்பொழுது நிச்சயமாக விலகும். இந்த 7ஆம் அதிபதி என்ற இடம் கலத்தர ஸ்தானம். கலத்தரம் உங்களுக்கு ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ அறிமுகப்படுத்துகின்ற காலம் இந்த காலம். அது நிச்சயமாக இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கான வரன் நிச்சயமாக அமையும். அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. 5க்குரிய சுக்கிரன் 12க்குரிய சுக்கிரன் 8இல் மறைகிறார். இதனால் என்ன நடக்க போகிறது என்றால் 12ஆம் இடம் விரயம், 5க்கு என்றால் பூர்வ புண்ணியம், குழந்தைகள். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் விரயம் ஏற்பட இருக்குங்க. பூர்வீக சொத்து ஒரு இழப்பு உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும். அதற்கு நீங்கள் உங்களுடைய மனநிலையும் தயார் செய்து கொண்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் செய்யும் பொழுது இந்த மனக்கவலையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கும். நன்றி.